வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்டு டிஃபிகல்ட்டாக இருக்க டைரக்ஷன்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அதுமாதிரி டைரக்ஷன் கொஷின்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பர்சன் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருந்தால் அவங்களோட லெஃப்ட் பொசிஷன் லெஃப்ட்டாக இருக்கும், அதுமாதிரி ரைட் பொசிஷன் வந்து ரைட்டில் இருக்கும். ஸோ அதே பர்சன் வந்து ஒரு சவுத் ஃபேஸிங்கில் இருந்தாங்கன்னா அவங்களோட லெஃப்ட் பொசிஷன் வந்து ரைட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக லெஃப்ட்டாக இருக்கும் சவுத் ஃபேஸிங்கில் இருந்தாங்கன்னா. அதே மாதிரி இது வந்து அவங்களுக்கு ரைட் பொசிஷனில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தீங்கன்னா இந்த டேரக்ஷன்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஈஸ்ட்டு வெஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான். ஸோ நார்த்துனால் எப்போவும் போல் நம்ம நார்மலாகவே லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட்டு. சவுத்துனால் அது அப்படியே இன்வர்ஸில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு இப்போ நம்ம சம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ சிவம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் எக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் 12 kilometers டுவர்ட்ஸ் த ஈஸ்ட். ஓகே, இதில் இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், ஒரு 4 லைன் 5 லைனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 4 லைன் 5 லைன்லாம் கொஷின் ரீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் எடுக்குதுன்னா பரவாயில்ல, ஏன்னா இது எல்லாமே நமக்கு டேட்டா தெரியும், நம்ம சால்வ் பண்ணிடலாம், அந்த கான்ஃபிடென்ட் இருக்கனால எடுத்துடலாம். இன்கேஸ் ரொம்ப டவுட்டாக இருக்குது அது மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய மாதிரி கொஷின்ஸ் வந்து ரீட் பண்ணுற மாதிரி எடுக்காதீங்க. ஸோ ஷார்ட்டாக இருக்க மாதிரி மேக்ஸிமம் பாருங்கள். இது வந்து டேரக்ஷன்ஸ்னால நம்ம மேக்ஸிமம் எடுத்து சால்வ் பண்ணிடலாம் எப்படினாலும். ஓகே, நம்ம சம்முக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் எக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் 12 kilometers டுவர்ட்ஸ் த ஈஸ்ட். சிவம் வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட்லேருந்து இருக்கிறான், இங்கேருந்து 12 kilometers டுவர்ட்ஸ் த ஈஸ்ட் நோக்கி போயிருக்கான் 12 kilometers. ஸோ இங்கேருந்து 12 kilometers ஈஸ்ட் நோக்கி 12 kilometers போயிருக்கான். He then takes a left turn and drives 5 kilometers. அதுக்கடுத்து லெஃப்ட் பொசிஷன் எடுத்து ஒரு 5 kilometers போயிருக்கான். ஸோ லெஃப்ட்டு 5. He then turns right and drives 5 kilometers. ஸோ இந்த பொசிஷன்லேருந்து ரைட் எடுத்து மறுபடியும் ஒரு 5 kilometers போயிருக்கான். ஸோ இங்கேருந்து ஒரு 5. He then takes a right turn and drives 2 kilometers. ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்து ஒரு 2 kilometers மட்டும் போயிருக்கான். ஸோ ரைட்டு ஒரு 2 kilometers. He then takes a right turn and drives 7 kilometers. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்லாம் வரப்போ ஒரு இமேஜினரி லைன் மாதிரி கொஞ்சம் வரைஞ்சிக்கோங்க. ஸோ நமக்கு ஏதாவது ஒன்றா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷன் 2 அப்படிங்கிற இருக்க மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அந்த இமேஜினரி லைன் வரைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த 2 kilometers அப்புறம் வந்து பார்க்கலாம். he then take a right turn and walks 7 kilometers. ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்து 7 kilometers வரான்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த இமேஜினரி லைனை வந்துட்டு இங்கேயே 5 வந்துடும். ஸோ அகெயின் வந்துட்டு இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 kilometers, ஏன்னா டோட்டல் 7. இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 7. இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 7. இதுலேருந்து இது வரைக்கும் 5, இங்கே 2 எக்ஸ்ட்ராவாக 2 மட்டும் வந்திருக்கான். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். He then takes a left turn and drives 10 kilometers. ஸோ இந்த பொசிஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து 10 kilometers வந்து போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து டோட்டலாக வந்துட்டு இந்த பொசிஷன் வந்து 10. டோட்டலாக இந்த பொசிஷன் வந்து 10, இது மட்டும் 2 நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ கீழே உள்ளது ஆக்சுவலாக 3ல் இருக்கும். ஸோ இந்த பொசிஷன் வந்து எவ்வளோவா இருக்க போகுது, 3. ஸோ இதுவுமே வந்து 3ஆக இருக்க போகுது. ஸோ இந்த பொசிஷன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் மட்டும் பார்க்குறப்ப 7. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போடவே ஈஸியாக இருக்கும். அடுத்து he then takes a final right turn and drives 10 kilometers. ஓகே, ஸோ இது வந்து டோட்டலாக வந்து 12. அதில் வந்து இது மட்டும் 2 நமக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது 10. இதெல்லாமே அப்படியே பிரித்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு சம் சால்வ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் வந்து he then takes a left turn and drives 10 kilometers. ஸோ இங்கேருந்து இங்கே வரப்போ கரெக்டாக 10 kilometers இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்து இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, in which direction should he drive in order to reach the point x again. இங்கேருந்து எக்ஸுக்கு வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் போகணும், என்ன டைரெக்ஷனில் வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுவே நமக்கு தெரிஞ்சு போச்சு, இது 7 சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து இங்கே போக அவன் 7 kilometers நார்த் பொசிஷன் நோக்கி நடந்தான்னா போயிடலாம். ஸோ 7 kilometers நார்த். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். எல்லாமே வரைஞ்சிட்டு ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Bimal starts from the point y and drives 44 kilometers towards south. So Bimal
விமல் வந்து ஒய் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். 44 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ 44 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் சவுத் போயிருக்கான். He then takes a left turn and drives 56 கிலோமீட்டர். ஸோ லெஃப்ட் எடுத்து ஒரு 56, ஏன்னா இப்போ சவுத் ஃபேஸிங்கில் இருக்கான். ஸோ லெஃப்ட்டுங்கிறது அவனுக்கு இந்த பொசிஷனில் வரும். ஓகே, அதனால் இங்கே வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கான்னா 56 கிலோமீட்டர். He then takes a right and drives 37 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து ஒரு ரைட் பொசிஷன் எடுத்து 37. He then takes a right turn and drives 23 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து மறுபடியும் ரைட் எடுத்து 23 கிலோமீட்டர் போயிருக்கான். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் 23. He then takes a right turn and drives 28 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து ரைட் டர்ன் எடுத்து 28 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இமேஜினரி லைன்லாம் வரையினாலும் வரைஞ்சிக்கோங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக 23னா இந்த சைடு 33, இந்த சைடு 23 இருக்கும். ஓகே, இப்போ இந்த 23க்கு அப்புறம் he then takes a right turn and drives 28 கிலோமீட்டரா. ஸோ இங்கேருந்து 28 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு போயிருப்பான். ஸோ இது ஃபுல்லாக 37, இது ஃபுல்லாக இங்கே 28. ஸோ இங்கே ரிமைனிங் எவ்வளோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம அடுத்தது சால்வ் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். 28. He then takes a right and drives 38 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்திருக்கான் 38 கிலோமீட்டருக்கு. ஸோ ரைட்டு 38 கிலோமீட்டர்னால் ஆக்சுவலாக இது 23. ஸோ இங்கே வந்து ஒரு 15 கிலோமீட்டர் போயிருப்பான், எக்ஸஸாக இருக்கும். டோட்டலாக வந்து 38. இதுலேருந்து இது வரைக்கும் 23, இதுலேருந்து இது வரைக்கும் 15, டோட்டலாக 38 கிலோமீட்டர்ஸ். He then turns left and drives 53 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து இங்கே டோட்டலாக 53ன்னு பார்க்குறப்ப இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். இது 28, இது 37. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 19 இருக்கும். ஸோ 19 9 தான் இருக்கும், சாரி. இன்னும் 28 + 9 தான் வந்து எவ்வளோ வரும், 37. ஸோ இந்த பொசிஷன் இதுலேருந்து இது வரைக்கும் 9 வந்துடும். 53ல் 9 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 44. ஸோ கரெக்டாக இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கப்போ 44, இதுலேருந்து இது 44 அதே பொசிஷனுக்கு வந்துடும். ஓகே, இப்போ வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கிட்டிருந்து இங்கே பார்க்கணும். இந்த ஒய் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, அதேமாதிரி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம், இது ஃபுல்லாகவே வந்துட்டு எவ்வளோ இருக்க போகுது, 56. ஏன்னா 56க்கு அப்புறம் தான் 37 எடுத்திருப்பான். அதுமாதிரி இந்த பொசிஷன் மட்டும் வந்து பார்க்குறப்ப எவ்வளோ வந்துச்சு, நமக்கு 15 வந்துச்சு. ஸோ 56 + 15 பார்க்குறப்ப ஓகே 56 + 51 பார்க்குறப்ப இங்கே கரெக்டாக 71ன்னு இருக்கும். அதேமாதிரி இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு கண்டிஷன் இருக்குது. அண்ட் டிரைவ்ஸ் 19 கிலோமீட்டர் டு ஸ்டாப் அட் த பாயிண்ட் இசட். ஸோ இங்கேருந்து ஒரு ரைட் பொசிஷனில் எடுத்து 19 கிலோமீட்டர் போயிருக்கான். ஸோ இதான் லாஸ்ட் கண்டிஷன். போயிட்டு பாயிண்ட் இசட், இதான் வந்து பாயிண்ட் இசட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்க்குறப்ப இங்கேருந்து இங்கே 56, இங்கே 15. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக பார்க்குறப்ப 71 ப்ளஸ் இந்த 19 டோட்டலாக ஆட் பண்ணோன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளியிருப்பாங்க. ஒய்க்கும் ஜெட்டுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்க்குறப்ப 71 + 19 90 கிலோமீட்டர்ஸ். ஸோ 90 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு ஃபார் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் ஷுட் ஹி ட்ரைவ். ஸோ எந்த டைரக்ஷன் வந்து ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டைரக்ஷன்னா வெஸ்ட் சைடு. ஸோ இங்கேருந்து இப்படி தான் வரப்போகிறான். ஸோ வெஸ்ட் சைடு நோக்கி ட்ரைவ் பண்ணால் போதும். ஸோ செகண்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ. இந்த எல்லாமே டேட்டா கரெக்டாக போட்டால் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். கோவிந்த் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஒய் அண்ட் ட்ரைவ்ஸ் 12 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஸோ கோவிந்த் வந்து பாயிண்ட் ஒயில் இருக்கான். அண்ட் ட்ரைவ்ஸ் 12 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஸோ வெஸ்ட் சைடு நோக்கி 12 கிலோமீட்டர்ஸ், 12 போட்டாச்சு. He then turns right and drives 37 கிலோமீட்டர்ஸ். ஸோ ரைட் எடுத்து 37 கிலோமீட்டர் போகிறான்னு சொல்லியிருக்காங்கன்னா,
ஸோ டயக்ராம் உங்களுக்கு எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே. He then turns right and drives 37 km. ஒரு நிமிஷம். ஓகே, 37 கிலோமீட்டருங்க. அண்ட் தென் டேக்ஸ் எ லெஃப்ட் டர்ன் அண்ட் ட்ரைவ்ஸ் 18 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 18 கிலோமீட்டர்ஸ். ஸோ லெஃப்ட்டு 18 கிலோமீட்டர்ஸ். அண்ட் தென் டர்ன்ஸ் லெஃப்ட்டு அண்ட் ட்ரைவ்ஸ் 63 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்து 63 கிலோமீட்டர். ஸோ இது ஃபுல்லாக 63. ஸோ இது ஃபுல்லாக 37. இது ஃபுல்லாக 37, இது ஃபுல்லாக 63. ஓகே, இமேஜினரி லைன் வரையனாலும் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக 18, இது 37 இருக்கும். இங்கிட்டு கீழே ரிமைனிங் 30, 26 இருக்கும். ஓகே. He then takes a right turn and drives 19 km. So அங்கே 63 and then takes left and takes 63 km. He then takes a right turn and drives 19 km. ஸோ இங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து 19 kilometers போகிறான். He takes a right turn and drives 35 km. ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஒரு 35 kilometers வந்து இங்கேருந்து ஒரு 35 kilometers வந்து போகிறான். அண்ட் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் ட்ரைவ்ஸ் 32 km. ஸோ லெஃப்ட் எடுத்து மறுபடியும் 32 kilometers போகிறான். ஸோ இங்கேருந்து ஒரு 32 kilometers. அண்ட் drives 9 kilometers to stop at point Z. மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு 9 kilometers வந்து போகிறான். ஸோ இந்த இடத்துல நின்றுறான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே. ஓகே, இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணாலும் நமக்கு போதும். ஸோ இங்கேருந்து இங்கே 32 நமக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் வரப்போ கரெக்டாக 32 kilometers இருக்க போகுது. அதுமாதிரி இங்கேருந்து இங்கே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 19. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 19 தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த டிஸ்டன்ஸ் 18. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 18 தெரிஞ்சு போச்சு. லாஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 12. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 32 + 19 + 18 + 12 ஆட் பண்ணோன்னா 32 + 19 வந்து 51. 51 + 18 வந்து 69. 69 + 12 பார்க்குறப்ப 77 km. ஸோ 77 km எதை நோக்கி போகணுன்னா ஈஸ்ட் நோக்கி. ஸோ 77 km ஈஸ்ட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு போனோன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஒய் பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிடும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். Shivani starts from point X and drives 11 km towards east. So point X. So 11 km towards east போயிருக்காங்க. At this she then takes a left turn and drives 5 km. Okay. So left turn எடுத்து ஒரு 5 km and then turns right and drives 5 km. So right எடுத்து ஒரு 5 km. She then takes a right turn and drives 2 km. So இங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து ஒரு 2 km. She then takes a right turn and drives 7 km. ஸோ இங்கேருந்து அவங்க 7 km வந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த இமேஜினரி லைன்லேயே 5 வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 மட்டும் இருந்தால் போதும். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மட்டும். ஏன்னா டோட்டல் வந்து 7, இது ஃபுல்லாக 5, இது ஃபுல்லாக 2. அடுத்து she then takes a right turn and drives 7 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து மறுபடியும் ரைட் டர்ன்ஸு 7 கிலோமீட்டர். ஸோ இந்த பொசிஷன் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 2ன்னு. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்க போகுது 7. ஸோ டோட்டலாக வந்து 7. ஸோ இந்த பொசிஷன் மட்டும்னா 2. ஸோ drives 7 கிலோமீட்டர். she then takes a left turn and drives 10 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து 10 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து 10 கிலோமீட்டர் வந்து போயிருக்காங்க. she then takes a final right turn and drives 9 கிலோமீட்டர் and stops at point Z. ஓகேவா? இப்போ இந்த கீழே உள்ள பொசிஷன்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இந்த பொசிஷன் எங்கே வந்து நிற்கிதுன்னு பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே 7, இது ஃபுல்லாக 5ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த பொசிஷன் இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் எவ்வளோ இருக்க போகுது 5, இது வந்து ஒரு 2, இது வந்து ஒரு 3. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க போது வந்து ஒரு 3. ஐ மீன் இந்த டிஸ்டன்ஸ் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 5, இது வந்து ஒரு 2. ஸோ இது வந்து ஒரு 2, இது ஃபுல்லாகவே வந்து 10ல் வந்து நிற்கும். ஸோ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. she takes a right turn and drives 7 கிலோமீட்டர். இந்த 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இங்கே ரைட் டர்ன் எடுத்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வந்து போகிறாங்க. ஓகே. அடுத்து வந்துட்டு she then takes a left turn and drives 10 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்தே லெஃப்ட் எடுத்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து போயிடுறாங்க. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கிறப்ப கீழே வந்துடும். லெஃப்ட் எடுத்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து கீழே போயிடுறாங்க. she then takes a final right turn and drives 9 கிலோமீட்டர். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வந்து ஒரு ரைட் எடுத்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் போயிடுறாங்க. ஸோ ஏதாவது இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு சின்ன இது நீங்கள் மிஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எங்கேயோ போய் சம் முடிஞ்சிடும். ஸோ எல்லாமே கரெக்டாக சால்வ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகே, இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் 2னால இந்த டிஸ்டன்ஸ் 2ன்னு தெரிஞ்சு போச்சு. இது ஃபுல்லாகவே என்னவாக இருக்க போகுது 9 இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு ஃபார் அண்ட் டிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் இன் விச் டைரக்ஷன் ஷி ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் எக்ஸ். பாயிண்ட் எக்ஸை வந்து 10 கிலோமீட்டர் வந்து நார்த் நோக்கி ட்ரைவ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பாயிண்ட் எக்ஸ் நோக்கி போயிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணும். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டிங்கனாலும் அப்படியே நம்மளை கொஞ்சம் லைட்டாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்ரும். கரெக்டாக பார்த்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். Mohit starts from point Y and drives 35 kilometers towards north. Okay, Mohit starts from the point Y and drives 35 kilometers towards north. So Mohit America. So 35 kilometers north நோக்கி போயிருக்கோம். He then takes a right turn and drives 83 kilometers. ஸோ இதுலேருந்து ரைட் எடுத்து 83 kilometers. ஸோ இதுலேருந்து ரைட் எடுத்து 83 kilometers. He then turns right and drives 49 kilometers. ஓகே, 49 kilometers. ஸோ இது கொஞ்சம் ஷார்ட்டாகவே வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே 35 இருக்க போது இங்கே ரைட் எடுத்து 49 kilometers வந்து போயிருக்கான். அடுத்து he then takes a right turn and drives 36 kilometers. ஸோ இங்கேருந்து மறுபடியும் ரைட் எடுத்து 36. ஸோ இது வந்து 36 இருக்க போகுது. he then takes a right turn and drives 76. ஸோ இங்கேருந்து ரைட் டர்ன் எடுத்து 76 போகிறான். ஸோ 76 போகிறப்ப இங்கே 49 நமக்கு தெரியும். இப்போ மேலே வந்து எவ்வளோ இருக்க போகுது 27 இருக்குமா, மேலே 27 இருக்கும். டோட்டலாக வந்துட்டு 76 kilometers. he then turns left and drives 47 kilometers. ஸோ இங்கேருந்து இப்போ இமேஜினரி பொசிஷனில் இங்கேருந்து
இங்கே வந்து இது வந்து 36 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே ரிமைனிங் என்னவாக இருக்க போகுது, 36 - 83 83. இங்கே வந்து இங்கே 27 இருக்கும். சாரி 30 53. இங்கே 47 இருக்கும் ரிமைனிங்கு. இப்போ அங்கே மேலே போயிட்டோன்னா இங்கே 76 வரைக்கும் பார்த்துருந்தோம். She then takes a right hand and drives 76 km. He then turns left and drives 47 km. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 47 km போயிருக்கான். ஸோ 47 kmனா அவன் இந்த இனிஷியல் பொசிஷன் இந்த இதுக்குரிய மேட்ச் ஆகிற மாதிரியே வந்துட்டான் 47. He then turns left and drives 47 km and turns left again and drives 21 km. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து அவன் 21 km அப்படியே வந்துடுறான். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து அப்படியே 21 km வந்துடுறான். ஸோ இங்கே 21. ஸோ அடுத்து நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு ஃபார் அண்ட் விச் டைரக்ஷன் ஷுட் ஹேவ் டிரைவ் இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஒய் அகெயின். ஸோ அந்த ஒய்க்கு வரதுக்கு அவனுக்கு எவ்வளோ தூரம் டைம் எடுக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இது 21, இது டோட்டலாக 27, இது ஃபுல்லாக 21. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் மட்டும் 6 km நமக்கு தெரியும். இது ஆல்ரெடி இங்கே 35 இருக்குது. ஸோ 35 + 6 41. ஸோ 41 km டுவர்ட்ஸ் சவுத் வந்து அவன் மூவ் பண்ணான்னா ஒய்யோட பொசிஷன் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கொஷின் வந்து நிறைய கொடுத்து நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கரெக்டாக டேட்டாவை எடுத்து போட்டிங்கன்னா சம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ராம் ஸ்டார்ட்ஸ் ஹிஸ் ஜேர்னி ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் ட்ரைவ்ஸ் 12 km டுவர்ட்ஸ் சவுத். ஸோ ராம் ஸ்டார்ட் ஹிஸ் ஜேர்னி ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் ட்ரைவ்ஸ் 12 km டுவர்ட்ஸ் சவுத். ஸோ 12 km. He then turns right and drives 7 km. ஸோ அடுத்து இந்த பொசிஷனில் ரைட்டு போயிடுறான் 7 km. He then turns left and drives 5 km. ஃபஸ்ட்டு ரைட்டு 7ல் போயிட்டான், அடுத்து லெஃப்ட் எடுத்து ஒரு 5 km. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து ஒரு 5 km. He then turns left and drives 13 km. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து மறுபடியும் ஒரு 13 km. லெஃப்ட்டுங்கிறப்ப சவுத் ஃபேஸிங்கில் லெஃப்ட்டுனா இந்த சைடு வரும். ஸோ இங்கிட்டேருந்து ஒரு லெஃப்ட்டு 13. ஸோ டோட்டலாக 13. ஆனால் நமக்கு தெரியும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ளது 7, மேலே 7, இந்த சைடு 6, டோட்டலாக கீழே வந்து 13 இருக்குது. தென் அகெயின் டேர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் ட்ரைவ்ஸ் 9 km. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து ஒரு 9 km போகிறான். ஸோ 9. இதுலையுமே இமேஜினரி வரைஞ்சிட்டோன்னா இது 5 மேலே 4 மட்டும் இருக்க போகுது. இது 5 மேலே 4. He then turns left and drives 14 km. ஸோ இங்கேருந்து 14 km லெஃப்ட் நோக்கி போகிறான். ஸோ கீழே ஆல்ரெடி இங்கே 6 இருக்குது. ஸோ டோட்டலாக 14 பார்க்குறப்ப எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 மட்டும் வந்திருக்கும். இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு 8 கிட்ட வரும். 8 வருமா? 8னா இந்த 7 தாண்டி நம்ம போட்டுடலாம். ஸோ இது 6, 7, இங்கே எக்ஸ்ட்ரா 1 மட்டும் இருக்கும். And stops. How far in which direction in order to drive to reach point A? ஸோ இன்னொரு டேட்டா இருக்குது. He takes a final right turn and drives 8 km and stops. ஸோ இங்கேருந்து மறுபடியும் ரைட் எடுத்து ஒரு 8 km வந்து போயிடலாம். ஸோ ஆல்ரெடி கீழே இது வந்து 4ன்னு பார்த்துட்டோம். ஸோ இது ஃபுல்லாக வந்து 8. ஸோ வந்து கரெக்டாக அந்த மேலே உள்ள டாப் பொசிஷன் கூட மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த இடத்துக்கு அவன் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் 1 km, அதுமாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் 7 km. ஸோ டோட்டலாக வந்து
8 kilometers டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அவன் நடந்தான்னா அவன் வந்து அந்த நார்மல் பழைய பொசிஷன் வந்து ரீச் பண்ணிடுவான். ஸோ எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ ஓரளவுக்கு ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சிட்டு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணாலே நம்ம செஞ்சிடலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். அனில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஒய் அண்ட் ட்ரைவ்ஸ் 12 kilometers டுவர்ட்ஸ் சவுத். ஸோ அனில் வந்து 12 kilometers டுவர்ட்ஸ் சவுத்து. He then takes a right turn and drives 36 km. ஸோ இங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து ஒரு 36 km. And then turns left and drives 33 km. ஸோ இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு 33 km. He then takes a left turn and drives 17 km. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 17 km. He then turns a left and drives 21 km. இங்கேருந்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்து ஒரு 21 வரைக்கும் போகிறான். இந்த 36 இங்கே வர மாதிரிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து 21. ஸோ இது ஃபுல்லாக 21. ஸோ இது வந்து 12 இருக்க போகுது. He then takes a left turn and drives 21 km. இது இந்த டேட்டா எடுத்தாச்சு. He then turns right and drives 19 km. ஸோ இங்கேருந்து இங்கே 19 km போகிறான். ஆல்ரெடி இங்கே 17 பார்த்துருந்தோம், இங்கே 19 பார்த்தா இந்த டோட்டல் 36 கிட்டே கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த பொசிஷன்லேயே வந்துடும், இந்த பொசிஷன்லேயே இது மீட் ஆகிற மாதிரி வந்துடும். அண்ட் ட்ரைவ்ஸ் 13 km 19க்கு அப்புறம் பாருங்கள். அண்ட் தென் டேர்ன்ஸ் ரைட் அண்ட் ட்ரைவ்ஸ் 13 km. ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்து 13 km. ஸோ கீழ் நோக்கி போயிடுறான் டு ரீச் ஆகிட்டு பாயிண்ட் Z. ஸோ இந்த பாயிண்ட் Zக்கு வந்து ரீச் பண்ணிடுறான். இப்போ வந்துட்டு இன் விச் டைரக்ஷன் ஷுட் ஹி டிரைவ் இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஒய் அகெயின். ஸோ அந்த ஒய்க்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்து அவன் மூவ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 13 ஆட் பண்ணிடணும். ஸோ 13, ஸோ இங்கிட்ட ஒரு 12 ப்ளஸ் இங்கே ஸ்டார்டிங்கில் எவ்வளோ தூரம் போயிருக்கான், மறுபடியும் ஒரு 12. டோட்டலாக வந்து 13 + 12 25, 25 + 12 37 km டுவர்ட்ஸ் நார்த் வந்து அவன் மூவ் பண்ணான்னா அவனோட பொசிஷன் வந்து ரீச் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். மனோஜ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் A அண்ட் ட்ரைவ்ஸ் 9 km டுவர்ட்ஸ் நார்த். ஸோ பாயிண்ட் ஏலேருந்து மனோஜ் மூவ் பண்ணுறான். ஸோ 9 km டுவர்ட்ஸ் நார்த், 9 km டுவர்ட்ஸ் நார்த் வந்து மூவ் பண்ணியாச்சு. He then takes a right turn and drives 6 km. ஸோ இங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து ஒரு 6 km. ஓகே, He then turns right and drives 3 km. ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஒரு ரைட் எடுத்து ஒரு 3 km. He then takes a left turn and drives 5 km. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து ஒரு 5 km. ஸோ சவுத் ஃபேஸிங்னால லெஃப்ட் இந்த கீழே அந்த சைடு வரும். ஸோ லெஃப்ட் அண்ட் drives 5 km. He then takes a final right turn and drives 6 km. ஸோ ரைட் டர்ன் எடுத்து 6 km. ஸோ இங்கே 3, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 6. ஸோ டோட்டலாக இந்த 9 கூட எதுவும் மேட்ச் ஆயிரும். ஓகே, அடுத்த வேறு எங்கேயாவது மூவ் பண்ணுறான்னா எங்கேயுமே மூவ் பண்ணல. ஹவு ஃபார் அண்ட் டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் ஷுட் ஹி டிரைவ் இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏக்கு வரணுன்னா அவன் எந்த டைரக்ஷன் நோக்கி மூவ் பண்ணணும், எவ்வளோ தூரம் மூவ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 5. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 6 மேலே இருக்கிறனால. ஸோ 11 km டுவர்ட்ஸ் இந்த சைடு வரும். ஸோ 11 km டுவர்ட்ஸ் வெஸ்ட்டுன்னு போட்டிருந்தா தான் இந்த ஏ பொசிஷனுக்கு அவனால் வர முடியும். ஸோ 11 km டுவர்ட்ஸ் வெஸ்ட். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஜோ வாக்ஸ் ஈஸ்ட் ஃபார் 60 மீட்டர் ஃப்ரம் ஈஸ்ட் ஹவுஸ். ஃபஸ்ட்டு ஜோ வந்து ஈஸ்ட் நோக்கி ஒரு 60 மீட்டர் வந்து மூவ் பண்ணுறான். ஸோ 60 மீட்டர். He then takes a left turn and walks for 20 மீட்டர். ஸோ இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு 20 மீட்டர். ஓகே, He then takes a left turn and walks for 20 மீட்டர் and then he turns left and walks for 80 மீட்டர். ஸோ இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு 80 மீட்டர் வந்து போயிடுறான்.
ஸோ 80 மீட்டர்னால் இந்த 60 தாண்டி போயிடும். ஸோ இங்கே டோட்டலாக வந்து 80. He then turns left and walks for 30 மீட்டர். ஸோ 30 மீட்டர் லெஃப்ட் எடுத்து ஒரு 30 மீட்டர், டோட்டலாக 30. ஓகே, இப்போ இமேஜினரியாக வரையறதுனால லைன்ஸ் வரைஞ்சிருங்க. ஸோ இது வந்துட்டு 20 இருக்க போகுது, இந்த பொசிஷன் வந்து 10 இருக்க போகுது, கீழே உள்ளது மட்டும் 10 இருக்கும். இப்போ பாருங்கள், கடைசி நம்ம 30 வரைக்கும் முடிச்சிருக்கோம் கண்டிஷனை. ஒரு 80, he then turns left and walks for 30 மீட்டர் and then turns left and walk for 30 மீட்டர். ஸோ இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து மறுபடியும் ஒரு சவுத் ஃபேஸிங் இருக்கனால லெஃப்ட் இந்த சைடு வரும். ஸோ இது ஃபுல்லாக 20, இது வரைக்கும்னா 20 வரும், ப்ளஸ் ஒரு 10 எக்ஸ்ட்ரானால 30 போட்டாச்சு. he then takes a final left turn and walks for 10 meters. ஸோ இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு 10 மீட்டர்ஸ் வந்து போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த பொசிஷன் வந்து 10ன்னு பார்த்துட்டோம். ஸோ இங்கேருந்து இங்கே 10 மீட்டர் போகிறப்ப இந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகிடும். ஹவு ஃபார் அண்ட் இன் விச் டைரக்ஷன் ஷுட் ஹி மூவ் இன் ஆர்டர் டு ரீச் ஹிஸ் ஹவுஸ். ஸோ இங்கேருந்து இங்கே வந்து ஜோ மூவ் ஆக எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இது ஃபுல்லாக வந்து 13 தெரிஞ்சு போச்சு, இந்த இமேஜினரி லைன் 20 தெரிஞ்சு போச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு 10 தான் இருக்க போகுது. ஸோ 10 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் எதை நோக்கினா வெஸ்ட். ஸோ 10 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் வந்து வெஸ்ட் நோக்கி போனோன்னா அவளோட ஹோம் வந்து அவர் ரீச் பண்ணிடலாம். ஓகே, இதே மாதிரி லாஸ்ட் கொஷின் இருக்குது, இதை நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த டைரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். கரெக்டாக அந்த டயக்ராம்ஸ் மட்டும் வரைஞ்சிட்டிங்கன்னா ஏதாவது போதும். ஸோ ஏதாவது ஒரு டைம் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா அகெயின் வந்து ஃபஸ்ட்லேருந்து செஞ்சு பாருங்கள், ஒரு திருப்பு கொஞ்சம் காமாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். ஓகே, தேங்க்யூ.